Good morning, champions. Please introduce yourself. So good morning, I am M.R. Hariharan from Coimbatore Institute of Technology. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி டயக்ராம் தான் பார்க்குறோம். ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் வாட்டர் கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரிபிள் பாயிண்ட்னா 3 phases கோ எக்ஸிஸ்ட் டுகெதர். என்னென்ன ஃபேஸ்னா சாலிடும் இருக்கும், லிக்விடும் இருக்கும், வேப்பரும் இருக்கும். ஸோ 3 ஃபேஸும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிற இடம் தான் ட்ரிபிள் பாயிண்ட் சொல்லுவோம். அது இங்கே பிடி டயக்ராம் ஈஸியாக பாயிண்டாக இது பண்ணுவோம். ஸோ இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா வேறு லிக்விட் அண்ட் வேப்பர் கோ எக்ஸிஸ்ட் டுகெதர் அப்படின்றது தான் அது கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபியூஷன் கர்வுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபியூஷன் கர்வ் ஜென்ரலாக மற்ற சப்ஸ்டன்ஸுக்குலாம் பாசிட்டிவ் ஸ்லோப்பு, இது நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கும். இது பின்னாடி பக்கம் சாஞ்சிருக்கா, அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால் என்ன இதுனா, ஸோ மெல்ட்டிங் அப்போ என்ன ஆகுது, மெல்ட்டிங் அப்பில் என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கே வால்யூம் இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் வாட்டருக்கு வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. சரியா? இப்போ நம்ம இந்த இது இருக்கனால என்னன்னா, மெல்ட்டிங் அப்போ அதர் தென் வாட்டர் ஃபார் ஆல் த சப்ஸ்டன்ஸ் வால்யூம் இன்க்ரீசஸ், வாட்டருக்கு வால்யூம் டிக்ரீசஸ். அதுதான் இந்த 2 பிடி டயக்ராம்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரி நெகட்டிவ் ஸ்லோப், இது தீட்டா லெஸ் தென் 90 டிகிரின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, பியூர் சப்ஸ்டன்ஸ் வாட்டரும் பியூர் சப்ஸ்டன்ஸ் தான், ஆனால் வாட்டருக்கு ஃபியூஷன் கர்வ் எப்படி இருக்கு, நெகட்டிவ் ஸ்லோப்பு. அங்கே அதர் சப்ஸ்டன்ஸுக்கு ஃபியூஷன் கர்வ் எப்படி இருக்கு, பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு. இதில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டூரிங் மெல்ட்டிங் அதர் தென் த வாட்டர் வால்யூம் இன்க்ரீசஸ்ன்றது தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய பாயிண்ட். இதை கற்றுக் கொடுத்த ஹரிஹரனுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ.